காவேரி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப ராகினி பசுபதி வந்துட்டு சொல்றாங்க, என்னம்மா ஆட்டம் ஆடின, உங்க 2 பேத்தையும் நாங்க பிரிச்சுட்டோம் பாத்தியா அப்படி சொல்லிட்டு ராகினி ரொம்ப திமிரா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரி, என்னது 2 பேத்தையும் பிரிச்சிட்டியா? நீ நினைச்சாலும் சரி, யார் நினைச்சாலும் சரி, எங்க 2 பேத்தையும் பிரிக்க முடியாதுடி. இங்க பாரு, எனக்கு தெரியும் விஜய் எப்படி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப தெனாவட்டா பேசுறாங்க. உடனே இந்த பக்கம் ராகினி திமிரா காவேரி கிட்ட பேசுறதெல்லாம் வந்து வெண்ணிலா கேக்குறாங்க. கேட்டுட்டு இவங்க 2 பேரும் பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியலையே, நம்ம கிட்ட நல்லவங்க மாதிரி பேசி விஜய் காவேரியை பழி வாங்குறதுக்காண்டி நம்மள பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. நம்மளே வந்து விஜய் ஜெயிலுக்குள்ள போறதுக்கு காரணமாயிட்டோமே. விஜய் பாவம், விஜய் நம்ம எவ்வளவு நம்பினாரு, இப்ப விஜய் இவ்வளவு அசிங்கப்படுறதுக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்க ரொம்ப 2 பேத்தையும் ரொம்ப நல்லவங்கன்னு நான் நினைச்சிட்டேனே, எல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. விஜய் பார்த்துட்டு, விஜய் என்ன மன்னிச்சிடு, விஜய் என்ன மன்னிச்சிடு, நான் வந்து அந்த ராகினி பசுபதி 2 பேரும் நல்லவங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க வந்து உன்னை பழி வாங்குறதுக்காக என்ன பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரிய வருது விஜய், என்ன மன்னிச்சிடு விஜய், நான் இப்பவே உன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜய், இப்ப நாச்சும் தெரிஞ்சா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு, காவேரி ரொம்ப நல்லவன் நான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஆனா நீ கேட்கல, இவங்க பேச்ச கேட்டுட்டு நீ பண்ணதெல்லாம் பாரு எவ்வளவு தூரம் இங்க வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. வெண்ணிலா, என்ன மன்னிச்சிடு விஜய், நான் வந்து பண்ணது தப்புதான், உங்ககிட்டயும் நான் காவேரி கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் இப்பவே எங்க ஊருக்கே நான் மாமா கூட கிளம்பி போயிடுறேன் அப்படி சொல்றாங்க. உடனே விஜய், ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா, இப்பனாச்சும் உன் மனசு மாறிடுச்சுல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜய் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிறாங்க. விஜயும் வெளியில வந்துடுறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராகினி பசுபதியும் வந்து முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.